ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 39 நாள் 40வது எபிசோட். நவம்பர் 14 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்டில் டார்ச்சர், அதாவது எப்படி சொல்கிறது, ஜாக்லினை டார்ச்சர் பண்ணது போனது, ரியா சண்டைகள், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எல்லா சண்டையும் பேசி முடிச்சிட்டோம் இல்லைங்களா? செகண்ட் பார்ட்டில் என்ன, இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கவுங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நல்லா பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மேம் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இல்லை, பிரின்சிபல் மேமே நல்லா பண்ணியிருந்தாங்க மேடம். பிரின்சிபல் மேம் இல்லை, கடைசியாக அவங்க கருப்பு பனியன் போட்டுட்டு வந்து ஏதோ லிப்ஸ்டிக் மாதிரி அப்படி பண்ணாங்க. ஆனால் அவங்க நல்லாவே பண்ணாங்கன்னு சொல்ல வரேன். ஏங்க என்னங்க இது அதாவது இந்த எபிசோட்ல நீங்க இப்படி கவனிக்கிறீங்க பாருங்க, அதுதான் என்னால் தாங்க முடியல. ஓகேவா? பிரின்சிபல் மேம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தமிழம்மா ஒரு பாடலோட பாடி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து வாட்ச்மேன் அங்கிள் வந்து அவர் ஒரு ஆக்டிங் வந்து ஒன்று பண்ணுவார், பாப்பாய் மாதிரியும். அப்புறம் வேற யாரோ இன்னொரு கூஃபி மாதிரியும் வந்து நல்லா பண்ணார். ஓரளவுக்கு குரலெல்லாம் மாற்றி ட்ரை பண்ணார். அவருடைய இது உங்களுக்கு சில பேரெல்லாம் பிடிக்கலன்னா பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி போவாங்க. அப்படிலாம் கிடையாது, ஒரு திறமையாக கண்டிப்பாக சொல்லியா ரைட்டு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கேமரா வச்சா தெரிஞ்சுன்னு வச்சுக்காங்க நீங்கள் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம், அபாண்டமா ஓகே. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சுதுயா. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த ஒரு ஃபைட்டு தான் இந்த தர்ஷிகா வந்து அவங்களே போய் ஐ லவ் விஷாலுங்கிற மாதிரி பாத்ரூம் எழுதி வச்சு அதை அன்ஷிதா தான் எழுதினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு வெளியில எல்லாரும் போய் முட்டி போட்டு அந்த நேரத்துல வந்து உள்ள இருந்து வர்ற ஒரு பிரின்சிபல் ஸ்டூபிட் அடிச்சு துவம்சம் பண்ணுவோம். எங்களுக்கு எங்க வாத்தி பேர்ல எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க. எல்லாம் பார்த்து மனசு கஷ்டமாகுன்றதுக்காக சொல்லல. அடி வாங்கண்டாவே இருக்கட்டும், விழுப்புண்கள் வாங்கண்டாவே இருக்கட்டும், நான் உடனே வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்றது? அதனாலதான் என் கூட இருக்கிறீங்க. அது சொல்லுங்க. நேரம் அங்க வாங்குறதுல இங்க வாங்குற போடாது. கரெக்ட் ஜாக்கி, இப்பதான் எனக்கு புரியுது. வாங்காத இதுவா அந்த மாதிரி. சரி விடுங்க. இங்க பாருங்க, முக்கியமான ஒரு கமெண்ட் குரோம்பேட் சுவாமிநாதன் சொல்லியிருந்தாரு, போட்டிருந்தாரு. பல தோணலை அப்படிங்கறத நான் சொன்னதுனாலதான் பல சண்டைகள்ல இருந்து வந்து தவிர்த்து அதை ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தாரு உங்களை. சரியா? சரி. அது என்னன்னா ஸ்டூபிட்னு சொல்லக்கூடாது. என்ன மேம் சொன்னீங்க? என்ன மேம் சொன்னீங்க? ஸ்டூபிட் சொன்னீங்களா? இடியட், ஸ்டூபிட் அப்பலாம் இதெல்லாம் சொல்ல. அவர் இங்கிலீஷ் பண்டித்தான், அவர் பாண்டித்தான். அவர் வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆளு. ஒரு ஹாலிவுட்ல ஒர்க் பண்ணவரை தூக்கி வந்து சீரியல்ல போட்டு சீரியல்ல இருந்து இங்க வந்து பிக் பாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸ்டூபிட் சொல்லாம ஸ்டூப் வேறன்னு சொல்லுவாங்க. போய் முடி போடு அப்படிதானே விபி சொல்லணும். விபி சாரி கால கழுவி குடிச்சிடலாங்க. அவர் எதுக்குங்க இருக்கிறாரு? எனக்கு புரியவே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தவர் வந்து உங்களுக்கு அவர் நீங்க ஆராதிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து உங்களுக்கு என்ன பொசிஷன், உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். நாங்க அதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்றோம். அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அந்த பொசிஷன் டீச்சர் கிட்ட போய் பொசிஷன் காட்டுறீங்க. சரி விடுங்க. அதுல வந்து இதை விட உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா, பிரின்சிபல் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்க. சரி, அது கூட ஏதோ போராட்டம் பண்றதுக்காக பண்றாங்க. முட்டி போட்டிருந்தா டமால் பார்த்து தமிழம்மா வந்து முட்டி போடுறாங்க. நானும் அதுக்கு மேல இந்த பக்கம் அருணுடைய அந்த என்ன சொல்றது, முதுகெலும்பு இல்லாம ஒரு விஷயத்த அவர் பண்றாருன்னு நம்ம வந்து கொதிச்சுட்டு இருந்தா, இந்த பக்கம் டீச்சர் போய் நீங்க ஒத்துக்கலாம் நான் முட்டி போட்டுருவேன். ஏன் இன்னும் வந்து நீங்க கால கழுவி கொடுங்க எல்லாம் டீச்சர். என்ன எனக்கு புரிய. ஐயோ, நான்லாம் வந்து பிக் பாஸா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டே எல்லா கேமரா ஆஃப் பண்ணிவிடான்ட்டு பெரமெட் வச்சு விளறு மிரண்டு இப்படி நானும் இப்படி ஆடு இப்படி அச்சுக்கான்னு அப்படி இந்த பக்கம் டக்கு 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 டக்கு. இந்த இதுல இவரு ஆடுவார் தெரியுமா, எம்ஜிஆர் அப்படிதான் இவரு சிவாஜி அப்படிதான் ஆடுவாரு. அந்த மாதிரி நாங்களாம் டக்கு 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 டக்கு. அதுல ஒருத்தவனுக்கு நான் பேர் சொல்ல முடியாது, ஒரு மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா 4 போகும். ஒருத்த அட்ராடே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். நாலாம் வீரம் தான், அப்படியே டமார் டிமார் அப்படிதான் இருப்பான். ஏன்னா ஒண்ணு மிஸ் ஆனா 4 இல்ல. எதுக்கு நீ அடிச்சுட்டு போ, எதுக்கு நீ ஏமாற போற, போ ஏதாவது சம்பளம் போ அப்படின்ற மாதிரி வாங்குறது. என்ன பண்றது? அப்புறம் நாமளும் வாதியாரானோம்ல, அந்த மாதிரி உதவாங்கி நாமளும் வாதியாராகி அதெல்லாம் ஒரு கதை வாங்க போலாம். சொல்லுங்க. சரி விடுங்க. சரி வேணாம், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை.
பாக்கி உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சேர்ந்த உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். டக்குன்னு வந்து இந்த கீத்தெல்லாம் கீஷுன்னு வருவான் அந்த மாதிரி குமுறல அவனும் அடுத்து டப்புனா எல்லாருக்கும் அந்த கன்னத்துல அப்படியே இந்த பெரம்படி இருக்கணும். எல்லாம் அந்த தீபக் எல்லாம் இந்த அதுவும் முக்கியமா விபிக்கு தான் ஏகப்பட்ட வரி வரியா இருக்கணும். அப்படியே நான்லாம் பிக் பாஸா தான் அதான் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன், அவன் பேசுறான், அவன் பேசிக்க போறான், உனக்கு எதுக்கு நீ குதிச்சு கட்டத்துக்கு புட்டிச்சுட்டு கிடக்குற? இல்ல ஒரு ஸ்டூபிட் சொன்னா போராட்டம் பண்ணுவீங்க இல்லங்க. அடங்காத மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா வச்சுக்காங்க. நீங்க எதுக்கு, நீங்க விபி தானே சார். அதனாலதான் எனக்கு காமெடி. அடங்காத மாணவர்கள் போராட்டம் பண்ண, முத்துலாம் அடங்குற மாணவர், அவர் போராட்டம் பண்ணுவாரு. நாங்க வந்து எங்களை என்னைக்காவது நாங்க மரியாதை எல்லாம் பேசிருக்கோமா அப்படின்னுவாரு. எப்படி மரியாதை எல்லாம் பேசுவீங்க டீச்சர்? சரி அதை கூட விடுங்க. இதுக்கப்புறம் தர்ஷியா தான் அதை செஞ்சிருப்பாங்களே, அவங்க வந்து அவங்க மிரட்டுவாங்க அடுத்து. மேம் நான் தான் ஒத்துக்கிட்டல, நான் தான் எழுதுங்க முதல்ல நீங்க அப்படின்வாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, யாரு மேம் யாரு ஸ்டூடெண்ட்னே தெரியாத அளவுக்கு அங்க ஒரு சண்டை ஜாக்கி. இந்த ஒரு சண்டை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மனத ஆறுதல் பண்ணி இப்படி திரும்பினா, தர்ஷிகாவை கூப்பிட்டு இவர் வந்து அங்க வந்து தர்ஷிகா லவ் கண்டென்ட் பண்ணிருக்க கூடாது ஸ்கூல்லன்னு பிரின்சிபல் மேம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிபி மா இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பனிஷ்மெண்ட் வந்து எழுதிட்டு போயிடுங்கம்மா, 100 தடவையோ 50 தடவையோ ஏதோ சொல்லுவார். அப்பதான் ஜாக்லின் சொல்லதான் வருவாங்க. இல்ல சார் பனிஷ்மெண்ட்டை பிடி சார் கொடுக்கலான்றது என் சஜஷன் சொல்ல வருவாங்க. சஜஷன்ங்கிற வார்த்தையை நீங்க சொல்லலன்னு ஆரம்பிப்பாரு ஜாக்கி. நீங்க எப்படி சஜஷன்ற வார்த்தை சொல்லல, நீங்க பிடி சார் எதுக்கு கொடுக்கணுங்க, இது வந்து டிசிப்ளினரி இஷ்யூ இல்லன்ட்டார். ஒரு லவ்னு சொல்லி லெட்டர் தூக்கி போறதுலாம் டிசிப்ளினரி இஷ்யூ எல்லாம் கிடையாது. எனக்கு எது டிசிப்ளினரி இஷ்யூனே தெரியலையா. சரி அது எல்லாத்த விட இன்னைக்கு சார் அமைதியா இருந்ததுதான் இல்ல. எல்லாத்த விட அமைதின்றதை விட இன்னொரு விஷயம் ஒண்ணு நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து முட்டி போட்டாங்கல்ல இவங்க, ஆமா சார், அதுக்கு நிகரானதுதான் ஜாக்கு. நீங்க அதுக்கு வந்து அந்த இடத்த விட்டு நீங்க வச்சுட்டு போயிருக்கலாம். எதுக்கு நீங்க காலில் விழுந்து கும்பிடுறீங்கன்னு கேக்குறேன் நான். காலில் விழுந்து எதுக்கு நீங்க கும்பிடுறோம்? காலில் விழுந்து சாரி கேட்குறீங்கல்ல, டார்ச்சருடைய எட்ஜாவே இருந்துட்டு போட்டோம், அதை நீங்க செய்யாம இருந்திருக்கலாம். அந்த டீச்சர் அதை செய்வாங்களான்னு கேட்கறேன் நான். இல்ல அது வாய்ப்பே கிடையாது. ஒரு சக டீச்சர் ஒரு மாணவன்ட்டு நீங்க என்ன காலில் வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி போறீங்க. அதாவது நீங்க அந்த டைம்லலாம் ஃப்ரஸ்ட்ரேஷனோட எல்லைக்கே போயிட்டாங்க ஜாக்கி அவங்க. புரியுது பட்டு அது எனக்கு அதுக்கு தெரியாமலாம் இல்லை அந்த விஷயம். புரியுது பட்டுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு அதாவது உங்களை லவ் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருந்தேன். அந்த பேரை நான் எங்கேயுமே நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இன்னி வரலையும் மொபைல் அந்த நேம் தான் இருக்குது. ஆமா அது அதாவது நீங்க யோசிச்சீங்களா அப்படிலாம் கிடையாது. எனக்கே தெரியும் அந்த பேரை நான் இன்னி வரலையும் மாத்தல. அது நான் எங்கேயுமே அதை நான் மாத்ததே கிடையாது. அவ்வளவுதான். அது மாத்திதான் பாரு. அதுதான். அதனால நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களை மாதிரி நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு தெரியும். எனக்கு நானும் சொல்லணும் அவசியம் இல்லை. அதேதான். சரி இங்க இதுல அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு கூட்டு போய் தான் அவர் விட்டாரு அருண். ஓகேவா? இதுல எனக்கு அருணை விட ஜெஃப்ரி மேல ரொம்பவே எரிச்சலா இருந்தது. என்ன எரிச்சல்னா, காலையில அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு, பிடி பிரின்சிபல் கிட்ட சொல்லுவாரு, ஏன் சார் உங்களுக்கு தான் நான் ஏன் சார் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல சார் இதுக்கு அப்படின்னா, மேம் எதுக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியறது இல்ல மேம். இங்க என்ன வந்து அதுவும் அந்த லிப்ஸ்டிக் இதை வந்து தொடச்சிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, நீங்க தான் 2 பேருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்களே, சோ எல்லாத்துக்குமே விபிஏ எல்லாத்துக்கும் ஆடுறாரு. இங்க வந்து டான்ஸ் ஆடுறாரு, இங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறாரு, அங்க குச்சிப்புடி ஆடுறாரு, அங்க எல்லாமே அவருக்கு பொறுப்பு அவருக்கு கொடுத்து பிரைஸ் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது விபி வந்து பிரின்சிபலை மறைச்சிட்டு பிரைஸ் இவரே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்மா இப்படி அப்படியே ஆடுது. எங்கேயாவது கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு. நீ எங்க வந்தாதான் உன் இரு நானே பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுல இது செஞ்சுட்டு அவர் அங்க அமைதியா இருந்தாரா? அமைதியா இருக்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை ஜாக்கி. அவர் இன்னொரு வார்த்தை சொல்லு, நான் நிறைய விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னேன், எதுக்குமே அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாரு சொல்வார். இவர் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு ஜாக்கி? எல்லாத்தோட போய் சாரி கேட்கிறாரு. சத்யா சாரி கேட்பாரு. எல்லார்ட்டையுமே காலில் உண்டு. இந்த படம் இருக்கு தெரியுமா, அசுரன்ல வந்து இந்த மாதிரி தான் பையன் பண்ண தப்புக்கு ஊர் போய் எல்லாரும் காலையும் ஊந்துட்டே இருப்பாரு. தனுஷ் வந்து ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் காலையும் விடுவாரு. மன்னிப்புன்னு ஊந்து வாரிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி தான் அவரு. அவ்வளவுதான். ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாக்லின் அதுக்கப்புறம் அழுவாங்க. அழும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா ராயன் தான் சார் ஒரு பேர், ராயன். அதுக்கப்புறம் இவங்க பவித்ரா, ஆனந்தி, இவங்க எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வருவாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்த்தீங்கன்னா, பவித்ரா தான் சொல்லுவாங்க, முடியவே இல்லடா, நம்மள வந்து கீழே இருக்குன்னா எப்படிடா,
எல்லா நேரத்துலயும் கீழே இருக்கணும். எல்லா நேரத்துலயும் கீழே எல்லா நேரத்துலயும் கீழே இருக்க முடியாது மேடம். அது நல்லா, அது கரெக்டாகவும் இருக்காது. அது அப்படியே கீழே இருந்தாலும் அது நல்லா இருக்காது. மேலேயும் கீழே வந்தாலும் அது கரெக்டா இருக்கும், இல்லைன்னா அது இருக்காது, நல்லா இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி சொல்லு ஜாக்கி. இங்க எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, எல்லா நேரத்துலயும் நம்ம ஏன் வந்து நம்மளுடைய லெவலை வந்து கம்மி பண்ணிக்கணும். கரெக்ட். அந்த மாதிரி கம்மி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அப்பதான் அதுக்குதான் இவங்க சொல்லுவாங்க, நம்ம பவித்ரா சொல்லுவாங்க, மென் ஈகோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அதுல யாருக்கு இருக்குதுன்னு நம்ம நினைச்சோமோ அவங்களுக்கு இல்லடா, இப்பதான் அவங்களோட ரியல் ஃபேஸஸ் எல்லாம் வெளியில வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அது அந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்டே சொல்லுவாங்க. எல்லாம் தீபக் தானே முதல்ல ஆரம்பிக்கிறாரு. தீபக் பர்சனல் அட்டாக் பண்ணலாம், நான் ஏன் பர்சனல் அட்டாக் பண்ண போறேன்? அப்ப தீபக்கு ஏன் அந்த கேள்விகள் வரவே மாட்டேங்குது? தீபக் சொன்னா அது வந்து பர்சனல் அட்டாக் கிடையாது, அது கேம். அது நான் சொன்னா அது பர்சனல் அட்டாக். அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, நான் அதை தானே பண்ணேன். இன்னுமே அவங்க விளக்குவாங்க ஜாக்கி, தயவு செய்து நான் வந்து அது பேர் என்ன சொல்றது, என்னோட ரோல் என்னன்னு கேளுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட கிளாஸ்ல இதை வந்து பண்ணாரு, அதை தான் நான் எடுத்தேன் அப்படின்வாங்க. அதுல வந்து யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ண சொல்லி போடல. அவங்க அவங்களோட மாரல் சயின்ஸ் கிளாஸ் எப்படி வேணா எடுத்துக்க போறாங்க. உங்களுக்கு என்ன வந்து, ஏன்னா அவர் வீப்பில் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கா, நான் எல்லாத்தையும் கவனிக்கணும். அதனால தான் நான் கவனிச்சதுனால தான் நீங்க வந்து ஒருத்தவங்க மார்க் பண்ணீங்க, அந்த மார்க் பண்ணதை நான் கண்டுபிடிச்சா நான் பண்ணதுனால தான் நீங்க சாரி கேட்கணும் அப்படின்னு. அவ்வளவுதான், முடிஞ்சது. சாரி கேட்டுருவாங்க, காலையிலே வந்து சாரி கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சுதா, இது முடிஞ்ச உடனே விழா. இப்ப இதுதான் வந்து ஒருத்தர் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரவர் அட்ரஸ் பண்ணணும். இது என்ன நீங்க பண்ணீங்க, இது என்ன செஞ்சீங்க, அதை வந்து ஒரு கடுமையா கேட்காம, ஆமா தானே, உட்காந்தா தானே, நின்னீங்க தானே, சிரிச்சிங்க தானே, என்ன அதுக்கு அர்த்தம்னு எனக்கு புரியல. எனக்கு கண்டிப்பா கேட்பாரு ஜாக்கி. பாப்போம் இன்னைக்கே நம்ம அதுக்குதான் இன்னைக்கு விசில் ஊதுறோம். இந்த வாட்டி வந்து இது கையில மடிச்சு கஃப்டு ஷர்ட்ஸ்ல வந்து கேட்பாரு கண்டிப்பா. சரி, கேட்டா நல்லதுதான். அதை நீங்க அட்ரஸ் பண்றது பல கோடி மக்கள் பார்க்குற ஒரு ஷோவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது அது கிராமப்புறங்களில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு சொல்ல வரேன். அப்ப அது எது தப்பு எது தவறு, இதுல வந்து மெத்த படிச்ச மேனஸ் இருக்கிறவங்களும் இப்படிதான் நடந்துக்கிறாங்க. அதுதான் மேட்டர். எஜுகேட்டட் எச்சகல அந்த மாதிரி இருக்குது, இப்படிதான் நடந்துக்குதுங்க. என்ன பண்றது, எஜுகேட் அப்படின்னு அது அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஜாக்லின் முதல்ல இந்த விஷயம் அவங்களுக்கு ஓடிட்டே இருந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் முத்து கூட வருத்தப்படுவாங்க, முத்து எல்லாத்தையுமே பர்சனலா எடுத்துருக்காங்க. எனக்கும் இருக்கும், இப்ப நீ அழற அப்படின்னா உன்னை சமாதானப்படுத்தி நீ திரும்பி வெளியில வந்து நிக்கிறப்பதான் நான் வந்து திருப்பி என் விளையாட்டே ஆரம்பிப்பேன், வாடா இப்ப வாடா விளையாடலாம். அப்ப நீ கீழே விழுந்து கிடக்கிறப்போ உன்னை மிதிச்சுட்டு நான் ஏறி நிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறேன். ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே அப்படித்தானே. எனக்கு ஆனா முத்துவும் அப்படிதான் நடந்தாரு, முத்துவும் அப்படிதான் இருந்தாருன்னு சொல்லணும். என்னது என்ன பண்ணீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? என்னத்துக்கு கண்ணாடி போடு, கண்ணாடி கேட்டுங்க ஃபர்ஸ்ட். கண்ணாடி கூலர், கண்ணாடி கூலர்ன்றது தெரியும், கூலர். அப்புறம் ஏதாவது சொல்ல போறேன். என்னை போவர், என் கண்ணை போவர் பார்த்துட்டேன் நான், இங்க மெசேஜையும் பார்த்துட்டேன். என்னது இதுவும் டபுள் மீனிங் சொல்லியிருந்திருக்கீங்க. நான் இதுவும் டவுன் மீனிங் சொல்லியிருக்காங்களே, எனக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்களே கமெண்ட்லயே. டபுள் மீனிங் அக்கா வந்திருக்கே. ஓ, இவதான் பண்ணியிருக்கலாம் அந்த வேலையா? சரி வாங்க, டக்குன்னு வாங்க. பண்றீங்க ஜாக்கி. அதான் இது வந்து ஆனா கண்டிப்பா கேட்பாரு ஜாக்கி இந்த வாட்டி. சரி பாப்போம், கேட்டா சந்தோஷம், அவ்வளவுதானே. அதேதான், படித்தவர்கள்ன்ற போர்வையில் இருக்கிறவங்க, மெத்த படித்தவர்கள்ன்ற போர்வையில் இருக்கிறவங்க முகத்திரையே கிழிக்க ஏன் நீங்க யோசிக்கணும்ன்றதாங்க மேட்ரு. இப்போ படிக்காதவன் வந்து அவன் எஜுகேட்டடு எச்சக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம்ல, படிச்சவன் வந்து உயர்ந்தவன், அவனுக்கு எல்லாமே தாட் வரையும் அவன் மைண்ட்லாம் பக்காவா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் என்னாச்சுன்னு கேட்கணுன்ற நான். அவ்வளவுதான். அப்ப தவறுனா நீங்க சுட்டி காட்டணும்லன்ற நான். உண்மை. சோ இதன் பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவார்டு கொடுப்பாங்க ஜாக்கி. எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க ரோலுக்கு ஏத்த மாதிரி அவார்டு கொடுப்பாங்க. அதுல வெல் பிஹேவ்டு ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படிங்கறது தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் 3 அவார்ட்ஸ் யாருக்குன்னா, முத்துவுக்கு ஃபர்ஸ்ட், அந்த அவார்டுக்கு அதெல்லாம் கொடுங்க, அது ஒரு வேஸ்ட் அவார்டு. அந்த அவார்டுக்கு எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா, அவார்டு ஒரு ஸ்கூல்ல அவார்டு கொடுக்குறாங்க. நான் அவார்டு நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அவார்ட், ஐ அம் நாட் டிசர்வ் அப்படின்னுவாங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்க, அதனால நான் டிசர்வ் கிடையாது, எனக்கு வேண்டாம். இந்த பிக் பாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன். இன்னும் நீங்க என்ன வெளியில என்னது அது, ஐயோ அருமத்தை சார் தூக்கிலாம் போடாதீங்க. என்னத்த ஆளை செலக்ட் பண்ணி எடுத்து வந்து உள்ளார உட்கார வச்சுட்டு பிக் பாஸ் கொடுக்குறேன் அப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வெளில போய் உட்காந்து வர புலம்புவாங்க சத்யா கிட்ட. அந்த 100 டைம்ஸ் எழுதுறப்ப கூட, என்னங்க இவங்க சொம்படிக்கிறவங்க எல்லாம் பாருங்க, ராயன் சொம்படிச்சிட்டான் அதனால தான் அவனுக்கு அவார்ட் கொடுத்துட்டாங்கன்னுவாங்க. வெரி டஃப் ஜாக்கி. அதாவது இந்த லிப்ஸ்டிக் தான் போட்டிருந்தாங்க ஜாக்கி. அவங்க லிப்ஸ்டிக் போடுறப்ப ஒரு புண்ணியமான ஒரு வார்த்தையை பிக் பாஸ் அவர்கள் சொன்னாரு. இந்த
கலை நிகழ்ச்சி இத்தோட முடிவடைகிறது, போதும் இது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே அவ்வளவு நல்லா இருந்தது ஜாக்கி. அதுக்கப்புறம் ஆனந்தி பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏய் வர்ஷினி என்ன கொண்ட, ஏன்னா அது வரைக்கும் மேம் மேம்னு கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் திருப்பியும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம மஞ்சரி திரும்பியும் போய் ரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உன்னை என்ன சொன்னாங்க, நீ வந்து கோழி மூட்டின்னு தானே சொன்னாங்க, நீ என்ன இந்த மாதிரி மாறிட்டேன்னு ஏதோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கு ரியா திரும்ப ஒரு விளக்கம் கொடுப்பாங்க பாருங்க. விளக்கங்கள் கேட்டு கேட்டு நம்மளுக்கே இதாயிடுச்சு. கமெண்ட் படிச்சீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம போய் படுக்கலாம். நானே இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஒத்தகண்டனுக்கு அவருக்கு வந்து நாமளே வந்து ஏதாவது வாங்கி அனுப்பி அவரை வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டேன் ஜாக்கினா. ஓகே, படிங்க. அந்த அளவுக்கு நடந்து போச்சு. ஸோ இப்போ நம்ம கலைவாணி பேசி முடிச்சாச்சு இல்லை எல்லாருமே? எல்லாரோட எதுவும் பேசியாச்சு. ஆமா, எல்லாருடைய இதுவும் தாட்ஸ் அவ்வளவுதான். இன்னைக்கு இதான் நடந்தது, முடிஞ்சு அதோட. ஓகேங்களா. ஸோ கலைவாணி வந்து சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி தமிழுக்கு வந்துட்டீங்களா, அடுத்து ஹிந்தி வந்தாச்சு, தெலுங்கு எப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டுக்கு. கில்லாடி கூட பைப்பேலேலி காரே ஜோனா அந்தந்த மேரி கோனி ஹேஜிகதோ தேசேனா அந்தந்த மாரி காரி கோசிகினா அந்தந்த மாரி கானா డిస్టర్బ్ చెయ్యండి జిల్లా గలగలి డిస్టర్బ్ చెయ్యడి జిందు మరమడి டிஸ்டர்ப் செய்யலை ஜிந்தா ஜிடி. போதுமா? தெலுங்கு வந்தாச்சு. ஒரே வேணுமா பெங்காலி வேணுமா? which one do you want? don't know. ஒரியா நமக்கு வேர்டே தெரியாது ஜாக்கி. நீங்க ஏன் கவலைப்படுற, உங்களுக்கு வேர்டு தெரியாது. ஓகே சாரி. எனக்கு எல்லா லாங்குவேஜ் எனக்கு தெரியும். என்ன வேணுமோ சொல்லுங்க. ஓகே சரி விடுங்க. பிரியா சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் வார்மிங்காகவும் இருந்தது, அதே சமயம் ரொம்ப வந்து வருத்தமாகவும் இருந்தது அந்த கேர்ள் அண்ட் மாம் பத்தி வந்து கேட்கும் பொழுது. அது வந்து அவங்க அந்த அந்த அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அது பேசுறது வந்து அவங்களால இந்த காலத்துல இப்படி இருப்பாங்களான்றாங்க. அவங்க என்னங்க அந்த அம்மா, ஏதாவது இந்த பொண்ணு இப்படின்னா அப்போ அந்த அவங்க எவ்வளோ கொஞ்சம் அவங்க எப்படியா இருந்தாலும் வேற 60 செட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து பதறாங்க, எப்படியே இருக்க முடியும் இப்படி அப்படின்றாங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஐயோ, அது தனியாக அந்த ஒரு அது 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 வந்து அது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு மாதிரியே போடணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து தயவுசெய்து நீங்கள் யார்கிட்டயே பேசுனீங்கன்னா அது தேவையில்லைன்னா அந்த டெலீட் பண்ணிடுங்க, மெசேஜ் எல்லாம் டெலீட் கூட பண்ணிடுங்கன்ற. நான் நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு தாராங்க அவரு பேச சொல்லி, நம்பரை வந்து போட சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு இந்தந்த வரிக்கு என்ன வரின்னு கேட்குறாராம். ஏங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எப்படி வேணாலும் பேசுவாங்க, அதுதான் சொல்கிறேன். அதை வந்து பண்ணா இப்போ யோசிச்சு பாருங்க. ஓகே, நோ கமெண்ட்ஸ். அதை பற்றி யோசிச்சா நமக்கு அதில் எல்லாத்தோட கொடுமை என்னன்னா ஃபுல்லாக அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்து போய் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எப்படி பழகிறாங்கன்னு பார்த்து அதன் பிறகு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. சிறப்பான ஒரு அதுதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஸோ யுவா வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து சீசன்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், பெருசாக கமெண்ட் எல்லாம் பண்ணதில்லை, பட் என்னவோ தெரில இப்போ கமெண்ட் பண்ணணும் தோணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. மகேஸ்வரி ஹாய். அண்ட் விசில் போட ஆர்மி வந்து இந்த பிபி சீசன் ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியாவில் இருந்தால் யாருமே எடுக்கலை இந்த வாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. ஹிந்தி சாங் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி சொல்லியிருந்தாங்க. வி நோ நெக்ஸ்ட் சீசன் வில் பி ஹோஸ்ட் ஆன் கலர்ஸ் தமிழ். தட் இஸ் வை விஜய் விடிவி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கிராப்பியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. From such a waste show yesterday, you took Darshika's story and told such an important information. நிறைய பேருக்கு I have learned much from you அப்படிங்கிறத பிரியா கமெண்ட். அண்ட் கௌரி ராமண்ட் ஹாய். அண்ட் தருண் விக்னேஷ் சொல்லியிருக்கா, லாஸ்ட் சீசன் வாஸ் டாக்ஸிக் பட் ஈவன் வித்தின் 3 weeks டிஆர்பி வெரி ஹை. பிபி வில் கிவ் அ ஸ்பெஷல் டோனர்ஸ் டு ஸ்மால் பிக் பாஸ் ஹவுஸ் பிரதீப் மாயா எக்ஸெட்ரா. இந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் தான் வந்து பிபி வந்து ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு விஷயமா மாறி போச்சு அப்படிங்கிறதையும் தேங்க்யூ சிஸ்டர் பாட்டுக்கு அப்படிங்கிறது ராஜபாண்டியன் சொல்லியிருக்காரு. எழிலாசை வந்து ஐ எம் இம்ப்ரெஸ்ட் யூ ஆர் டூயிங் திஸ் ரிவ்யூ ஆஃப்டர் வாட்சிங் கங்குவா அப்படிங்கிறதையும். ஜெயந்தி சபாலிங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, glad to see you guys after a toxic episode. My wife is Surya fan and movie didn't go well. I am happy as Surya for my wife is like Unni Krishnan for Sudha sister. முன்னி 3 பொண்ணுங்க போய் வந்து சூர்யா வந்து கத்திச்சுங்க. அப்போ கத்துனதோட சரி, படம் முடியும் போது எல்லாம் சொரத்தையெல்லாம் வெளியே வந்துன்னு வச்சாங்களேன். கொடுமை தான். 223 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 405 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க ப்ளீஸ். சொல்லுங்க. டியூட்டி முடிஞ்சு ரூம் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராஜபாண்டியன் சொல்லியிருக்காரு. அண்ட் தீபக் வந்து ரொம்ப மேல் சாவினிஸ்ட்ங்கிறது வள்ளி
வள்ளி. பரதன் வந்து டு பி ஹானஸ்ட் ஐ டோன்ட் நோ வெதர் யூ வாட்ச் 24 hours பட் ஜாக்லின் வாஸ் ஸ்பீக்கிங் டூ மச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. கஃபூர் அவர்கள் வந்து அண்ணா சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுங்க, டயர்டா இருக்கீங்க. செல்வமாணிக்கமும் வந்து அருண் ரொம்ப வர்ஸ்ட் கரெக்ட் ஜாக்கிங்கிறது கூறியிருக்காரு. இலங்கேஷ் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. ஜாக்கிங் எதுக்கு ஜெஃப்ரிக்காக பேசணும், ஜெஃப்ரிக்கு வாய் இல்லையா அப்படிங்கறத கேட்டாரு விசில் போட அவர்கள். ஓகே. ஸ்ரீவித்யா வந்து ஆனா ஜாக் பண்ணது கூட தப்பு தான். when principal and VP were talking to Darshika, Jack came and said if PT teacher can give punishmentங்கறதை சொன்னாங்க. அருண் பாக்கியா வந்து 399 வந்து வாட்சிங். அவங்க வந்து வெங்கடேஷ் அவர்கள் வந்து அருள் மீண்டும் மீண்டும் இறைமறுத்து பேசிக் கொண்டிருப்பது ஜாக்கி வந்து எடிட்டரின் வேலை சிரமம் குறித்து பேசி மிகவும் சரியானது என்று புரிய வைத்துள்ளது அப்படின்றதையும் கூறியிருக்காரு. இன் மை ஸ்கூல் டேஸ் பிடி சார் ஒன்லி வில் கேட்ச் அண்ட் பேட் பிஹேவியர் இன் கிரவுண்ட்ஸ் அண்ட் பனிஷ். ஆமா, எனக்கெல்லாம் அப்படிதான். நான் வந்து அதான் சொன்னேன்ல, யாருக்கிட்டையுமே ஸ்கூல்ல திட்டே வாங்கினதில்ல. ஒரே ஒரு பிடி மிஸ் மட்டும் என்னை கூப்பிட்டு திட்டி விட்டுருக்கு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். நித்யா பிரபு வந்து ஜாக்கி எபிசோட்ல பேச ஒண்ணுமே இல்லையா, உங்க கபோர்ட்ல இருக்கிற நைட் ட்ரெஸ் பத்தி ஸ்டோரி சொல்லுங்க ஜாக்கின்னு கேட்டிருக்காங்க. ஊராமுட்டு கையை என் பொண்டாட்டி நெய், ஊராமுட்டு நெய் என் பொண்டாட்டி கையாட்டி ஏமா அதை இப்ப இதுன்னு இருக்க. இப்ப போய் அவன் பக்கத்துல தான் படுத்தாகணும். அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த சீசன் பார்த்து இந்த எபிசோட் பார்த்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கா அவ. அதனால இந்த நேரத்தில் இது பண்ணோம்னா அது வந்து தீட்டு கொளுத்தப்படாது. ஏதோ நான் ஞாபகமா அந்த ஸ்மெல்லுக்காக வச்சிருக்கேன், அதையும் கெடுத்துறாதீங்க. துவச்சி வச்சிடறேன் பாருங்க ஒரு நாள். தேங்க்ஸ் ஜாக்கி ஃபார் ரீடிங் மை மெசேஜ் இன் ஆர்ட் ஷேர். ப்ளீஸ் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டே வந்து கேட்டுட்டு இருக்காங்களாம். பிரியா வந்து I have been watching your reviews after Big Boss and enjoy it very much. First time commenting. Thank you so much. I feel sorry for Jacqueline today அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. அவங்க கலிஃபோர்னியால இருக்காங்க. ராம் வந்து ஹாய் ஜாக்கினா, திஸ் வீக் ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் விஜேஸ் ரோஸ்ட் ஆன் தீபக் அன்னூர். பாப்போம் எப்படியோ லைவ் வந்துட்டாராம் சென்சி. மக்களே லைக் போடுங்கிறது லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு சக்திவேல். 432 பேர் 431 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 223 லைக் தான் இருக்கு. கொஞ்சம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க, டோன்ட் ஃபர்கெட். ஓகே. ஹாய் ஜாக்கின் சுதா, வாண்ட் டு ஹியர் யுவர் ஃபேவரட் சாங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நித்யா. பாடுறவங்க. ஓகே. நாகூர்கனி, மகேஸ்வரி, அனுராதா இவங்கெல்லாம் ஹாய் சொல்லியிருக்காங்க. இதில் மகேஸ்வரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு. வாணிப்பிரியா வந்து உங்களுடைய ரிவ்யூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மொக்க எபிசோட். பிரசன்ட் சுதான் போட்டிருக்காங்க. குட். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அன்னி 2 பிபி மாத்திரை போடுங்க. இது எல்லாம் எப்படி பார்க்கறது? உண்மையிலேயே நான் போய் இதை பார்த்துட்டு பிபி வேற செக் பண்ணேன், 150 இருக்கு. நோ அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் யூனிவர்ஸ் எஃபிக் வந்து கேஷ் ஃபார் ஸ்டாப் சிங்கிங், அது எனக்கு தெரியும். எதுக்காக போட்டேன் எங்களுக்கு தெரியும். சென்னை வந்து டு யூ திங்க் முத்து டிசர்வ்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்? இஃப் நாட் whom you both think should get the இன்னைக்கு சொல்லவே முடியாதுங்க. 50-60 நாளுக்கு மேல தான் தெரியும். அப்ப முத்துவே தவறு பண்ணலாம், ஜாக்லினே தவறு பண்ணலாம், திடீர்னு பார்த்தா ராணுவ கூட வந்து ஜெயிக்கலாம். அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. இன்னொன்று இந்த இது வந்து யார் மேலே பயணிக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அதை சொல்லவே முடியும். பிரியா வந்து வேலை செஞ்சுட்டே பார்த்துட்டு இருந்தாங்களாம். திடீர்னு இந்த தேரைமேரை பீச் பார்த்தோன்னே குடுகுனோடி வந்து உங்களோட எக்ஸ்பிரஷனுக்காகவே வந்து பார்த்தாங்களாம். அண்ட் சுஜாதா வந்து ஹாய் சொல்லியிருக்கேன். ஸ்ரீவித்யா வந்து இதுக்கு ஹிந்தி பிக் பாஸ்ல குக்வித் கோமாளி ஸ்ருதிகா கலக்குறாங்க சொல்லியிருக்காங்க. எஸ். சசி வந்து கேம் அவுட் ஆஃப் அ மைனர் ஹேண்ட் சர்ஜரியா, குடன்ட் ரெசிஸ்ட் லிஸ்னிங் டு யூ போத். லைக் போட்டாச்சு. என்னாச்சு சசி? ஹோப் எவ்ரி திங் இஸ் வெல் அட் யுவர் எண்ட். பார்த்துக்கோங்க. அண்ட் கௌரி, இலங்கேஷ், சக்திவேல், இட்ஸ் மீ பிரியா இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாடல்கள். வந்து போனாவுக்கு வந்து அழுகே வந்துருச்சான். சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரவி தேஜா சொல்லியிருக்காரு, அருண், தீபக், விஷால் அண்ட் முத்து பேட் ஃபேஸ் ஷுட் பி ஷோன் டு த கண்டஸ்டன்ட்ஸ். முத்துவோட பேக் ஸ்டாபிங் ஆஃப் ஜாக், விஷாலோட பேட் மவுத்திங் ஆஃப் சௌந்தர்யா ஷுட் பி brought in front of the girl contestants. உண்மை. புனிதா அவர்கள் அத உடனே சொன்னா அது வந்து சுவாரஸ்யம் போயிடுன்றதுலாம் உண்மை. ஆனா குறைந்தபட்சமா கண்டிக்கிறதுவாது கண்டிக்கணும்ல. நீங்க ரொம்ப அப்படி டீப்பாலாம் போகணும். திஸ் வீக் வீக்கெண்ட் எபிசோட் யூ சி. ஓகே. பிறகு வந்து ஜாக்கின் சுதா எஸ்டர்டே ஜாக் பாவம் worst person is அருண் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப வெஞ்சன்ஸா இருந்தாருன்றத பத்மாவதி சொல்லியிருக்காங்க. அண்ட் இலங்கேஷ் லைக் அலர்ட் கொடுத்திருக்காரு. நானும் வந்து லைவ் பார்த்தேன், அருண் வந்து டார்ச்சர்டு ஜாக்லின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய சாங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதை ஷர்மிளா, சுகன்யா எல்லாரும். புனிதா பாலகுமாரன், புனிதா பாலமுருகன் அவங்க வந்து ரீட் ஒரு போஸ்ட் முதல் மரியாதை வெரி நைஸ், யூ ஹாவ் பவர் ஆஃப் ரைட்டிங், கண்கள் ஈரமானது, எவ்ரி ஒன் கான்ட் ரைட் லைக் திஸ் அப்படின்ட்டு. புனிதா, என்னுடைய பலம் வந்து ரைட்டிங் தான். எனக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரைட்டிங்கில் எனக்கு காசு வரலன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதான் உண்மை.
எனக்கு நான் பிளாகில் அவ்வளோ எழுதியிருக்கேன். இப்போ கூட என்னை வந்து ஒருத்தர் பாராட்டி போட்டேன், ஆசிஃப் அண்ணாச்சின்னு ஒருத்தர், ஆசிஃப் மீரான் அண்ணாச்சின்ட்டு. நான் 5 வருஷம் எழுதுனது ஜாக்கி வந்து ஒரே வருஷத்தில் எழுதி அடிச்சு விட்டாப்ல அப்படின்ட்டு. 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு எழுதுனா வந்து ஜாக்கி ஒரே வருஷத்தில் அவ்வளோ போஸ்ட் எழுதிட்டேன். நான் ஒரே வருஷத்தில் அவ்வளோ போஸ்ட் எழுதினேன். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நிறைய எழுதணும், பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ ஓகே, நம்ம 2 பேர் கிரேட் ஒர்க் கீப் கோயிங் அப்படிங்கிறத பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இலங்கேஷ் வந்து கண்டஸ்டன்ட்டும் சரி விஜேஸும் சரி ஜாக்லினை டார்கெட் பண்றாங்க, அது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் கூறியிருக்காங்க. சங்கீதா வந்து ஹாய் ஜாக்கின் சுதா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூர்ல இருந்து லைவ்ல ஜாயின் பண்ணிருக்காங்களா, ரெகுலர் ரிவ்யூவர் தான், ஹாப்பி டு சி. பிக் பாஸ் டு டூ சிம்பிள் திங், ஜஸ்ட் ஓப்பன் த டோர் அண்ட் டெல் them to get out ன்னு போனா சொல்லியிருக்காங்க. இலங்கேஷ் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருப்பாரு மறுபடியும். தேங்க்யூ இலங்கேஷ். த வே த கண்டஸ்டன்ட்ஸ் ஆர் பிஹேவிங் as if they had not attended any school அப்படிங்கிறதையும் கோமதி. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. போதும் வாங்க. ஓகே, இந்த வீக்கெண்ட் வந்து விஜய் ஷுட் சே ஓப்பன் த கேட் அண்ட் சென்ட் தம் ஆல் அவுட் அப்படிங்கிறத பிரியாவும் சொல்லியிருக்கா. ஸ்ரீதராமன் வந்து என்னது ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல டீச்சர் ஸ்டூடெண்ட் காலில் விழுந்து டீச்சர் முட்டி போட்டு ப்ராபப்ளி ரொம்ப இமேஜினரியா போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. வெல் அர்ச்சனா டெல் அருண் இஸ் பிளேயிங் ஃபேர் அப்படின்னு அமுதா சொல்லியிருக்காங்க. தெரியல, பார்க்கல. ஃபுல் ஷேவ், பர்ஃபெக்ட் ஹேர் கட், நோ பேட் ஹேபிட்ஸ், லுக் லைக் ஜென்டில்மேன், பட் இன்சைட் வந்து காஜியா இருப்பான், சேம் அஸ் ரஞ்சித் மணிகிருஷ்ணா சொல்லியிருக்காரு. தீபக் அருண் மாதிரி ஜென்ஸ் எல்லாம் அவங்க வீட்டு பெண்கள் முன்னேறலாம், மற்ற வீட்டு பெண்கள் தான் கொஞ்சம் அறிவா பேசினா அவங்களுக்கு பொறுக்காதுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அமுதா. இட்ஸ் மே பிரியா வந்து ட்ரூ, இன்ஸ்டெட் ஆஃப் ஜாக்லின் ஷுட் ஹேவ் கீதா பிரஸ்டட், முடியாதுன்னு லெஃப்ட் ரைட் விட்டுருக்கலாம் லைக் அர்ச்சனா டேட்டுங்கிறது நீங்க சொன்னீங்க இல்லையா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து இருக்குதுங்க, அது சொல்லாத உறவு இவன் நெஞ்சோட வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா. சூப்பர். அண்ட் லைக் அலர்ட் கொடுத்துருக்கா பிரியா. அண்ட் புவனா வந்து சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் வாண்டட் த ஹவுஸ் டு பி கலகலப்பு அண்ட் இது எல்லாத்தையும் வந்து கைகலப்பாக்கிட்டாங்களாம் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணி. இன் ட்ரூத் we are not supposed to give any punishment to students, the parents can go to police அப்படிங்கிறதையும் கோமதி சொல்லியிருக்காங்க. அண்ட் அனைவரும் லைக் போடுங்க அப்படிங்கிறதையும் திருப்பி விருதுலா அவர்களும் சொல்லியிருக்காங்க. சக்திவேல் வந்து இலங்கேஷ்க்கு வந்து ஒரு கேள்விகள் கேட்டிருக்காரு. சென்சி வந்து டபுள் மீனிங் சென்சி சொல்லியிருக்காரு, டபுள் மீனிங்கிறது. I can சிங்கிள் மீனிங்ல பேசுறேன். I understood. Okay. அனுராதா வந்து ஜாக்லின் எல்லாம் வந்து அழும்போது நானும் அழுதுட்டேன் ஜாக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னை பார்க்க சொல்ல முடியாம நானும் பல முறை அழுதிருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லி என் பக்க நியாயத்தை சொல்ல முடியாம நானும் பல நேரங்கள் அழுதுருக்கேன், அதை ரிலேட் பண்ணிக்கிட்ட மாதிரி அனுராதா சொன்னாங்க. பர்சனலி ஐ ஃபீல் பிபி தமிழ் லாஸ்ட் இஸ் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதையும் கீர்த்தி எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டா. அண்ணா அப்படியே விஜேஎஸ் வந்துட்டு போனாராம். நீங்க சொன்னீங்கல்ல ஆமாம் தானே ஆமாம் தானே. போரா பாலகணேஷ் வந்து manifested that விஜய் should address the issues this week அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆர்டி ராஜ் வந்து the season is very boring contestants, everybody is lazy game, no argument, no fighting, just eating, sleeping அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போரிங். அண்ட் கீதாவும் வந்து 13th day review I started playing while seeing Gangua from 30 minutes of the movie. Thank you for the energy. இதுல வந்து உண்மையா அறிவாளிகளா இருக்கிறவங்க மட்டும் தீபக் வெறும் சீன் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது அராஜகமா உங்களை நான் கண்ணாடி காட்ட சொன்னது சக்திவேல் சொல்லியிருக்காப்ல. மணிகிருஷ்ணா வந்து வேட்டையன் ரஜினியை முயற்சி செய்கிறார் ஜாக்கியா டு சுதா அண்ணி ஃபார் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஐயோ இந்த சின்ன விஷயம் கூட வாய்ஸ் ஓவருக்கு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேடா விட்றா.
பிரின்சிபல் சாரி கேட்கணும்னு சொன்னா டாக்டர்ல ஒரு சீன் வரும். இன்ஸ்பெக்டர் சாரி கேட்கணும்னு சொன்னாரு, குத்திட்டு போய் யோகி பாபு வச்சு டங்கு தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும்ன்றதையும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சக்திவேல் வந்து மைக் டு மைக் 1 2 3 4 ஜாக்கி காலையில கையில கிடைச்சா அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஆஷிக் அவர்கள் ஹாய் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டபுள் மீனிங்கா ஜாக்கி குசும்பு அப்படின்றத ராமும் சொல்லியிருக்காரு. மைக் 3 காட் டிசப்பாயிண்டடாம் இன்னைக்கு எபிசோட்ல. புல்லட் சாங் வந்து உங்களை படம் சொல்லியிருக்காங்க போனா. அண்ணா வந்து ஆல் லாங்குவேஜஸ் மாஸ்டரா நீங்க, பேன் இண்டியா யூடியூபரா நீங்க, கீர்த்தி லக்ஷ்மன் சொல்லியிருக்காங்க. ரேவதி சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே சுதா மேம் ஃபன் நைஸ் தான். சுதா மேம் டு தட் ஜென்டில்மேன் ஏன் ஃபுல் ஐ மேரிட்ரா தட் பர்சன் சோ உங்களால இந்த விஷயம் இல்ல மணிகிருஷ்ணா, நீங்க நேத்து இருந்ததை இந்த எபிசோட்ல ஞாபகப்படுத்தி இருக்கீங்க. அவன் கூட்டிருக்கான் பாரு, தாலி வரும் இப்படிலாம் எடுத்துலாம் ஓவரா பண்ணாதீங்க. நானே இந்த சீரியல் ஆளுங்கெல்லாம் விமர்சனம் பண்ணி அந்த மாதிரி தான் நினைச்சிட்டேன் நான். எஸ், அவங்க வந்து உங்களுக்கு கீர்த்தி லட்சுமி ஏதோ வந்து பரிஞ்சு வந்திருக்காங்க. வேர்டு எதுக்கு எங்க அண்ணாவே வந்து அவங்க இஷ்டத்துக்கு வேர்டு போட்டுப்பாங்களாம். ஒரியால இல்ல ஆல் லாங்குவேஜஸ்ல நீங்க அதை வந்து செய்வீங்களா? அம்மா காலைல உங்களுக்கு சமைக்கிறது வேலை இல்லையாம்மா? கீர்த்தி லட்சுமன் ஒரு ஜாப்பனீஸ் சாங் அடுத்து கேஜி அவர்கள் கேட்டிருக்காரு. கீழே மேலே இதுதான் சிங்கிள் மீனிங் அப்படிங்கறத ராஜபாண்டியன் திருப்பி விளக்கியிருக்காங்க. பானு கோவிந்தன் அண்ட் மகேஷ் கஸ்தூரி, தீபா சிவா இவங்க எல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜுமே ஜிப்ரிஷ் தான். ஜாக்கிகா ஓகே. சக்திவேல் ஓம் பிரகாஷ் ஆல்சோ ஜாயின்ட். அருண் பாக்யா, கஃபூர் ராயன், அதுக்கப்புறம் வந்து பேச்சியப்பன். அண்ணா கங்குவா எப்படி இருக்கம்மா? முடியலம்மா. அதுக்கப்புறம் வீடியோ ரிகார்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீடைல்டா இருந்தது. எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோ லைக் தட்ங்கிறத இலங்கேஸ்வரன் கூறியிருந்தாரு. ஐ திங்க் லைக் போடாதவங்க எல்லாம் பிக் பாஸ் டீம் வாட்சிங் அண்டர் கவர் அப்படின்னு. Okay. Jackie Shiva got a call from a foreign friend and a foreign friend Gangua is great. Who might be that friend? ஏகேவா அப்படின்னு தெரியலங்க. ஏகே வந்து ரேசிங்ல கான்சன்ட்ரேட் ஆயிருக்காரு. சக்திவேல் வேற. அண்ட் அருள் எடிட் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க் இன் தாய்லாந்து அண்ட் வாட்ச் யுவர் ரிவ்யூன்னு இருக்காங்க. அருண் பிஹேவியர் பத்தி சொல்லுங்க ரேவதி. இவ்வளவு அதான் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சிங்கப்பூர் வந்து ஸ்டார்ட் ரெடி ஸ்கூல் ஹாலிடேஸா அண்ட் அவர் தான் துவச்சி தொங்க விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அருணை பத்தி பேசுங்கன்னு சொன்னதுக்கு உங்க ஒர்க் ப்ரெஷர் அப்புறம் இந்த பிபி சீசன் பார்த்து ரிவ்யூ பண்றீங்க நீங்க கிரேட் அப்படின்றத. ஆக்சுவலி 2 மணி அவங்க நாளை காலைல ஆஃபீஸ் போகணும். பட் எனக்காக நான் இன்னைக்கு படம் போயிட்டு வந்தேன்றதுனால கொஞ்சம் எனக்காக தூக்கத்தை தியாகம் செய்து நம்மோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் வாய்ஸ் ஓவர் அவர்களுக்கு நன்றியும் அன்பும். லைக் போடாதவங்க லைக் போடுங்க. 412 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. This is the right time for the review in live. கண்ணையா அவர்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு கண்ணு எரியும். எங்களுக்கு வந்து 2 to 3 தான் இந்தியா டைமுக்கு. 2 to 3 தான் எங்களுக்கு கரெக்டான டைம். முடிச்சுட்டு நாங்கள் போய் படுத்தா காலையில் நாங்கள் வேலைக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். இது உண்மைதான். இப்போ 410 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கரெக்டான டைம் தான். பட் ஆனால் எங்களுக்கு நேரம் சரியான நேரம் இல்லை. அதுதான். இது வந்து அனிதா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. மச் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவ்யூன்றதையும். கீர்த்தி லட்சுமன் எல்லா வாரமும் ஒரே மாதிரி இருக்காதுமா. நீங்க கூட தான் வாரம் நிறைய விஷயங்கள் பண்றீங்க. அதெல்லாம் நான் வீக்கெண்ட் ஆனா சொல்ல முடியுமாம்மா? போன வீக்கெண்டு சிறப்பா போயிருச்சான், இந்த வீக்கெண்டை பார்க்கலாம், இந்த வீக்கெண்ட் வேறையா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. வீக்கெண்ட்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நம்பிக்கை தானே வாழ்க்கை. செனோ வந்து ஐ ஆஸ்ட் ஆன் டுடேஸ் எபிசோட் ஜாக்கி டூ யூ திங்க் முத்து இன்னைக்கு எபிசோட்ல முத்து டிசர்வ்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒழுக்கமான ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்கிறப்ப அவர் தான் அந்த இடத்துல வந்து இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அன்ஷிதா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போடலாம்னு தோணுச்சு. ஸ்டாம் கேர்ள்ஸ் வந்து சாச்சனா ஸ்டீலிங் கேர்ள்ஸ் கிராசரி அண்ட் கீப்பிங் இட் பாய்ஸ் பிளேஸ் தான். இது வேறையா? ஓகே. சக்திவேல் நைஸ் சிங்கிங். ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல வந்திருக்காங்க. கீதா ஜோதி சங்கீதா வந்து லைக் அலர்ட் அவங்களும் கொடுத்துருக்காங்க. டாப் 3 வந்து இரிட்டேட்டிங். தீபக் அருண் முத்து இவங்க தான் டாப் 3 இரிட்டேட்டிங் பர்சனா. ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு லைக்குக்கு சக்திவேல். தேங்க்யூ. அண்ட் யுவன் அவர்கள் ஹாய். அண்ட் இலங்கேஷ் வந்து $10 கொடுத்துருவோம் ஃபார் சுதா மேடம் அண்ட் ஜாக்கி. பாட்டு பாடுனதுனா நான் சுதா மேடம் அண்ட் ஜாக்கின்னு போட்டேன். சரி பரவாயில்ல. இலங்கேஷ் ஆனா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு ஜாக்கி உங்களை. சூப்பர் சுதா அப்படிங்கிறதையும். ஓம் பிரகாஷ் வந்து 3 அக்கௌண்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காரு. தேங்க்யூ. அண்ட் பூனா சக்திவேல் இவங்க எல்லாருமே வந்து பாட்டு நல்லா இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஹேமலதா ஹாய் சொல்லியிருக்காங்க. அனு வந்து என்னன்னா ஜாக் இஸ் பிளேயிங் எ ப்ரொடெக்ஷன் அண்ட் டிஃபமேஷன் கேம்.
தட்ஸ் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபக் அண்ட் அருண் வாஸ் ராங் இன் மெனி வேஸ், பட் ஜாக் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் கேம் விளையாடுறாங்களாம். ஓகேவா? யுவன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ணா நீ சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கீர்த்தி லட்சுமணன் வந்து அண்ணா நீங்க எப்பவுமே சிங்கிள் மீனிங்ல தான் பேசுவீங்க. கரெக்ட். எஸ், she knows. அதான். I'm always speaking one single word. Just wearing the glass only. I didn't mean anything. That's it. ஓகே, அவங்க மாட்டுவாங்க. கீர்த்தி லட்சுமி நீங்க மாட்டுவீங்க ஒரு நாள். நல்லா போய்கிட்டு இருக்கு படத்துல சாங் பாடமே போடுற மாதிரி சில சமயம் கடுப்பா தானே இருக்கு ஜாக்கி அப்படின்னு சொல்ல குறைச்சி ரைட் டைம்ல பாடுங்களாம். ஓகே, அது அப்படி இல்ல, எல்லாரும் அப்படியே வராதியா. அண்ட் ஆனந்தி வந்து அதாவது இப்ப உங்களுக்காக நான் வந்து இல்ல நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம கண்டிப்பா மாத்திக்குவேன். அதை கண்டிப்பா சொல்லுவேன். என்னால மாறவே முடியாதுன்றதை எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்ல முடியும். ராஜேஸ்வரி வந்து நீங்க கண்ணாடி போடும்போது கலைஞர் மாதிரி இருக்கீங்களா? தேங்க்யூ. இந்த பிபி சீசன் எல்லாரையுமே டபுள் மீனிங்ல பேச வச்சிருச்சு, இன்க்ளூடிங் சுதா மேமா, நானா, மணிகிருஷ்ணா. ஓகே, பிகே அவர்கள் வந்து குட் மார்னிங் அண்ட் another 35 more likes to reach 300. ப்ளீஸ் சப்போர்ட் அப்படின்னு இலங்கேஷ் கேட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் இலங்கேஷ். அக்கா யாயா லேட் சீயிங் த வீடியோவா என்னன்னு புரியலடி. சக்திவேல் வந்து கன்ஃபார்ம்டு பிபி டீம் பாக்கி 120 பேர் லைக் போடாம பாக்குறாங்க. 120 பேர் வந்து பிபி டீம் காரங்களாம். ஓகே, இப்போ இது சாஸ்தா அவர்கள் ஹாய் சொல்லியிருக்காங்க. ராதா வந்து ஐ வாஸ் வண்டரிங் ஃப்ரம் லாங் டைம் வை யூ கைஸ் டென்ட் கம் லைவ் டுடேன்னு, ஜஸ்ட் நோ ஓப்பன் அண்ட் சா த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மேல் செவனமிசம் இஸ் டாமினேட்டிங் டூ மச் இன் பேபிங்கிறது. யுவா கார்த்திக் வந்து யுவா ரித்திக் அண்ணா என்னோட இப்போ இருக்கிற அறிவுக்கு ஜாக்கியன்னா கருப்பழனியப்பன் நீயா நானா கோபிநாத் ராம் சார் அமீர் சார் காரணம் அந்த அளவுக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம். தேங்க்யூ ஸோ மச். பட் இவங்கள மாதிரி ஆட்கள் கூட என்னையும் சேர்த்ததுக்கு எனக்கு நன்றி. அது வந்து என்னன்னா அது குறைச்சி சொல்ல நான் இந்த பேர்லாம் உங்களை மாத்திருக்குன்ல. இப்போ பிரபலமான பெயர்கள் இவங்கலாம் கருப்பழனியப்பன், கோபி, ராமு, அமீர் எல்லாம் அதில் என் பேரையும் சேர்த்தது ரொம்ப நன்றி. எஸ். ஜாக்கிஸ் மாரல் சப்போர்ட் டு சுதா மேடம், தட் இஸ் வை ஐ டோன்ட் see you alone. ஓ நன்றிகள் இலங்கேஷ். கீதா ஜோதி வந்து நான் எல்லாம் பிபி தவிர ரசிகை அண்ணா, இப்போ அது கிடக்கட்டும் அண்ணா, லைவ் மட்டும் போதும்னு. தேங்க்யூ. ராம்ஸ் வந்து அருண் படிச்சதே போர்டிங் ஸ்கூல்ல தான், அதான் கொடுமை. ஜாக்கி சார் ஆல்வேஸ் ஸ்பீக் இன் லாங் விஷன் ஸ்பீச், தொலைநோக்கு பார்வையா இருக்கும். தேங்க்யூடா, தேங்க்யூ. டெய்லி இந்த டைம் லைவ் வாங்க. இல்லப்பா இன்னைக்கு எங்களுக்கு இங்க 2டா யூகேல. நாங்க ஆக்சுவலி வந்து விடிய காத்தால 3 to 4 எங்களுக்கு சரியான நேரம். அதுதான். உன்னிகிருஷ்ணன் வந்து ஜாக்கி நண்பா தமிழ் பாடினால் ஓகே, ஹிந்தி கதினை அதுவும் ஓகே, தெலுங்குவில் என்னமோ பண்ணி அதுவும் ஓகே, பட் மலையாளம் எதுவும் மொழி பாடினா டார்லிங்டன் வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா பாடுறாங்க. மலரே நின்னே காணாதி நின்னால் நின்னே நன்னே தானாதி நின்னால் பாடுறேன். ஆதான நீதோடனேதான மேகம் கதையல்லி தந்தாலும் நீ வந்து போகும் மலரே. Because I usually mute whatever Muthu starts talking, but these past 3 days I completely switched off whatever Arun started talking. Much respect of our watching episode on live and uploading your reviews. Thank you. மனிஷா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்பீக்கர்ஸ் யாருன்னா நீங்க பாப்பீங்களா? அமீர், கருப்பழனியப்பன் நான் ரொம்ப பிடிக்கும். அமீரை நான் பார்க்க மாட்டேன், கருப்பழனியப்பன் ரொம்ப பிடிக்கும். அதாவது அப்புறம் இவர் ஜெயரஞ்சன், அவர் பேச அந்த மாதிரி குமுலேட்டிவாக பேசுகிறேன். அந்த ஜெயரஞ்சனுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னைக்கு சுல்லி கிருஷ்ணன், செத்தான் சேகர் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காப்ல. ஆர்டிகா ஒன்லி லைக்கபிள் கண்டஸ்டன்ஸ் ஃபார் மீ இஸ் ஜாக், அதர்ஸ் ஆர் ஸோ இரிட்டேட்டிங் அப்படின்னு ஆர்டிகா சொல்லியிருக்காரு. அனுஷா வந்து ஆர்டின் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் நன்றியும் அன்பும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல கியூஆர் கோட் அண்ட் பேப்பல் கியூஆர் கோட் இருக்குது. இந்தியன் அக்கௌண்ட், யூகே பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்துக்களை பிரிண்டங்களை தெரியப்படுத்துங்க. மீன் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.